மனுஷனுடைய பிரயாசம் எப்படி விருதாவாது பார்க்கிறோம். அனுமதி இல்லாமல் கேட்டுக்கிறான் ஒரு காரியத்தை. அப்புறம் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுக்கு எதிரான ஒரு நினைவுகள் இருந்து ஒரு காரியத்தை கேட்கிறான். இன்னொன்னு, தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்காக அந்த கெட்ட இடத்தை பயன்படுத்துகிறான். கர்த்தர் இதை இடிக்கிறார், இதை தடுக்கிறார், இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்லை. இப்படிதான் வச்சுக்கலாம். கர்த்தர் தேவ சித்தம் இல்லாமல் செய்யறது எல்லாமே பெர்மிஷன் கொடுக்கறதில்லை. அது பெர்மிஷன் டினை பண்றார். மனுஷன் கெட்டதுக்கு பெர்மிஷன் டினை பண்றார். அடுத்தது, மனுஷன் கெட்ட ஆரம்பிச்சோடனே அது வந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்திலே அதை தடை செய்கிறார். மூன்றாவது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அந்த கட்டத்தில் மனுஷன் கொண்டு வந்த உடனே அதை உடனே இடித்து போடுன்னு சொல்லி எச்சரிக்கிறார், அதை விரட்டுகிறார். ஆகையினாலே இங்கே மனுஷன் பிரயாசம் ஏன் விருதாவது அப்படின்னா, தேவனுக்கு சித்தம் அறிந்து கெட்டதில்லை, தேவனுக்கு ஏற்ற நிலைகளோடு கெட்டதில்லை, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உடையத்தக்கதாக இந்த கட்டிடம் தாங்க முடியாத அவன் செய்வதில்லை. மனுஷன் பிரயாசமானது விருதாவாகிறது. இப்படிதான் மனுஷன் பிரயாசம் விருதாவாகிறது. இது தாவி நல்லா அறிஞ்சு கொண்டார். எதுக்கு போகும்போது கர்த்தரே கட்டணும், அவரே நாளைக்கு தங்கிடுவார், அவரே அதை பெர்மிஷன் கொடுத்துருவார், ஃபுல்லாக நாளைக்கு கட்டி கொடுத்துருவார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தர் சொல்கிற வார்த்தையை